கொரோனா வந்தப்போ கூட இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்குதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி முறைகள்லாம் நம்ம பார்த்து தான் சொல்கிறோம். கட்டை விரல் ரேகை தானே வந்து சாட்சியாக எடுத்துக்கிறோம். ஆமாம், நம்ம வந்து வேற எதுவும் வந்து சாட்சியாக நம்ம எடுத்துக்கல. ஆமாம். அந்த திருமண தடையை வந்து நிவர்த்தி செய்யறதுக்கு சில முறைகள் அதை நம்ம சொல்கிறோம். அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அது தடைகள்னால் நீங்கள் திரும்ப திருமணமாகி குழந்தையோட வராங்க. நீங்கள் இந்த 3 ஜென்மத்தில் அங்கே பிறந்தீங்க, இப்படி வாழ்ந்தீங்க, இந்த குடும்பத்தில் இருந்தீங்க, இந்த மாதிரி சில வினைகளை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. அது உங்களுக்கு கர்ம வினையாக மாறி இருக்கு. இப்போ நாடி ஜோதிடத்தை நம்பி வந்து அதில் வந்து ஏமாந்து போக மாட்டாங்க அப்படிங்கிற உறுதியை உங்களால் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக 100% கொடுப்பாங்கய்யா. சக்திவிகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். குருஜி முனைவர் MS கோபிநாத சுவாமி கிட்ட நாம் வந்து நாடி ஜோதிடம் குறித்து பல விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். ஐயா வந்து வைத்தீஸ்வரன் கோவிலில் அற்புதமான ஒரு நாடி ஜோதிட நிலையமும் ஆராய்ச்சி மையமும் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பல ஆயிரம் பேருடைய வாழ்க்கையில் வந்து மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த நாடி ஜோதிடம் பற்றின பல தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா, நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நாடி ஜோதிடத்தை பற்றி பேசியிருக்கோம். நம்ம இப்போது இது எல்லாமே வந்து நவக்கிரகங்கள், அதனுடைய ஆளுமைகள், அதை பற்றின சித்தர்கள் எழுதி வைத்திருக்கிற ஏடுகள் அடிப்படையில் தான் இல்லைங்களா? சித்தர்கள் வாழ்ந்ததுங்கிறது ஒரு தெரியல, ஒரு 2500 3500 ஆண்டுகள் கூட பழமை இருக்கலாம். அப்போ வந்து அவங்க இந்த காலகட்டத்தில் நடக்கிறத பற்றி எழுதி வச்சுருக்காங்களா? இந்த காலகட்டத்து பிரச்சனைகளை அவங்க அந்த காலத்திலே எழுதி வச்சுருக்காங்களான்னு நான் கேட்குறேன். நான் இப்போ வைத்தீஸ்வரன் கோயில்னு பார்த்தாங்க ஐயா, தன்வந்திரி சித்தர் அந்த மாதிரி சித்தர்கள்லாம் நிறையா வாழ்ந்துற பகுதி அது. சரி. அந்த வாழ்ந்த பகுதியில் நம்ம அந்த நாடி ஜோதிடத்தை பார்த்துட்டு இருக்கோம். இப்போது நிறைய மகரிஷியெல்லாம் வாழ்ந்துருக்குறாங்க, வாழ்ந்ததாக வரலாறுலாம் இருக்குது. இப்போ நடக்கிறத வந்து அப்பயே எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த ஓலைகளை பராமரித்ததுனால தான் இப்போ நம்ம வந்து எடுத்து படிக்கிறோம், வரவங்களுக்கு எடுத்து படிக்கிறோம். இப்போது அதனால தான் இந்த சில விளக்கங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம அவங்களுக்கு குறிப்புகள்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி அமையுது இப்போது. ஓகே. இப்போது நம்ம இப்போ இவ்வளோ நேரம் வந்து நம்ம தனிப்பட்ட ஒருத்தருக்கு நாடி ஜோதிடம் பார்க்குறத பற்றி தான் நம்ம பல இதிலெல்லாம் பேசினோம். இது தாண்டி வந்து சித்தர்கள் வந்து பொதுவாக இந்த உலகம் எப்படி இருக்கும், இந்த உலகத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பொதுவாக ஏதாவது எழுதி வச்சுருக்காங்களா? அது பற்றின ஆராய்ச்சிகள் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? பொதுவான அந்த பலன்கள்லாம் இருக்குங்க ஐயா, இருக்குது. இப்போ அதுக்கான ஆராய்ச்சிகளும் நம்ம வந்து இறங்கி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். சரி. இப்போது இடையில வந்து இந்த கொரோனா வந்தது இல்லைங்களா? ஆமாங்க. கொரோனா வந்தப்போ கூட இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்குதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி முறைகள்லாம் நம்ம பார்த்து தான் சொல்கிறோம். இப்போது அந்த மாதிரி ஆராய்ச்சிகளையும் நம்ம வந்து இப்போது அக்காலத்தில் உள்ளதையும் இக்காலத்தில் உள்ளதையும் நம்ம வந்து மெர்ஜ் பண்ணி அதுக்கான ஆராய்ச்சிகளையும் நம்ம வந்து இப்போது செஞ்சிட்ருக்குறோம். ஏன்னா அதுதான் நமக்கு தேவையாக இருக்குது இன்றைக்கி. இன்றைக்கி உலகத்தில் ட்ரம்ப் என்ன முடிவு எடுப்பார் அப்படின்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரியான யுத்தங்கள் அதெல்லாம் பற்றி சுவடிகளில் இருக்குதா? சித்தர்கள் எழுதி வச்சுருக்காங்களா? அந்த சித்தர்கள் அப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த காலத்தில் இது நடக்கும், இந்த காலத்தில் இது நடந்திருக்கு, இந்த சொல்கிறத தான் நம்ம வந்து அப்போ சொல்கிறாங்க. அதை நம்ம வந்து வெளிப்படையாக நம்ம வந்து மக்களுக்கு சொல்கிறோம். அந்த மெசேஜ் அங்கங்கே என்னென்னலாம் எழுதியிருக்கோம் அந்த மெசேஜை நம்ம கன்வே பண்ணுறோம் அவங்களுக்கு. அந்த மாதிரி மெசேஜெல்லாம் அதில் இருக்குங்க, ஓலையில் இருக்குது. ஓலையில் இருக்கிறது தான் நம்ம சொல்கிறோம். இப்போ அரசியல்வாதியாக இருந்தால் கூட, மற்ற ஆட்களாக இருந்தால் கூட, பெரும் மனிதர்கள் யாராக இருந்தால் கூட, அவங்களுக்கான அந்த விளக்கங்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்களோ அந்த விளக்கங்களை அவங்க ரேகையை வச்சு நம்ம பார்த்து சொல்கிறோம். சில முக்கிய தகவல்கள், பொதுவான தகவல்களையும் நம்ம வந்து மக்களுக்காக, மக்களோட நன்மைக்காக நம்ம சொல்கிறீங்க. ஓகே. இப்போது நீங்கள் இருக்கிறதே வைத்தீஸ்வரன் கோயில் தான், அதே ஒரு பழமையான ஒரு ஸ்தலம் தான். அதை தாண்டி நிறைய கோயில்கள் நம்ம தமிழ்நாடு முழுக்கவே இருக்குது. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வழிகாட்டுறீங்க அப்படின்னா இந்த கோயில்களுக்கு போகணும் வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்களே சொல்லிடுவீங்களா? இங்கே போகணும், இங்கே போய் இது பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்களே
வழிகாட்டுவீங்களா? இல்லை, ஏன்னா இப்போ எனக்கு வந்து அங்கே வந்துட்டு அங்கே யாரையும் தெரியாது. இங்கேருந்து அது வரைக்கும் தான் வர தெரியும் எனக்கு. ஏதோ ஒரு பஸ் பிடிச்சி இல்லைன்னா ஒரு ட்ரெயின் பிடிச்சி வந்துட்டேன்னா, அங்கேருந்து உள்ளூரில் கோவில்களுக்கு நம்ம போகிறது வர்றது அப்படியான உதவிகள் ஏதாவது உங்களால் செய்ய முடியுமா? இப்போ ஏற்பாடு பண்ணி தர முடியுமா உங்களால்? அது நாங்கள் ரொம்ப வருஷமாக செஞ்சிட்ருக்கோம் ஐயா. அது ஒரு சேவையாக செய்கிறோம். சரிங்க. இப்போ வெளியிலேருந்து மக்கள் வராங்க, உள்நாட்டிலேருந்து வராங்க, தமிழ்நாட்டிலேருந்து மக்கள் வராங்க. அவங்களுக்கான சில முக்கிய தலங்கள் இப்போது உதாரணமாக எடுத்துக்கிட்டா, இப்போ நான் வெளிநாடு போனால் எனக்கு எதுவும் தெரியாதுங்க. அங்கே யாராவது ஒருத்தவங்க வழிகாட்டினா அது எனக்கு ஒரு பெரும் உதவியாக இருக்கும். அது எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அது மாதிரி அங்கேருந்து வரவங்க அங்கே என்னன்னே தெரியாத வராங்க. வரவங்களுக்கான அந்த சில ஆலய வழிபாடுகளுக்கான வழிமுறைகள், வழிகாட்டல் அதெல்லாம் செய்கிறோம். இங்கே உள்ள ஏழை எளிய மக்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கான சில சேவைகளையும் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். ஓ, என்ன பண்ணுறீங்க? நிறையா தானங்கள்லாம் நிறையா செஞ்சிட்ருக்கோங்க நாங்கள். சரிங்க, சரி. அந்த மக்களுக்கான தேவைகள் என்னவோ அதுக்கு அந்த மாதிரி தானங்கள்லாம் நிறையா செஞ்சிட்ருக்குறோம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஆலய வழிபாடுகள்லாம் வெளியிலேருந்து வரவங்களுக்குலாம் அந்த தமிழ்நாடுக்குள்ளே உள்ள ஆலய வழிபாடுகள் மற்ற இடம். இப்போ ரீசெண்டாக வந்து இத்தாலி நாட்டிலேருந்து ஒரு 12 பேர் வந்திருந்தாங்க. அந்த 12 பேருக்கான வழிகாட்டல் நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். அவங்க ரொம்ப திருப்தியாக தான் இருந்து போனாங்க. அது மாதிரி சின்ன நம்மளால் முடிஞ்ச சில சேவைகள்லாம் அதில் செஞ்சிட்ருக்கோங்க. இப்போ வந்து நாடி ஜோதிடம் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம், வந்துட்டோம், பார்த்துட்டோம். நீங்கள் ஒரு சில பரிகாரங்கள் சொல்லிட்டீங்க, ஆனால் நான் செய்யலை. என்ன ஆகும்? திரும்ப அந்த மாதிரி செய்யாமல் போயிட்டு திரும்பவும் உங்ககிட்டே வந்தவங்க இருக்காங்களா? அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கா? அது மாதிரி நடந்திருக்குங்க ஐயா. இப்போது சில நம்ம அட்வைஸ் சொல்கிறோம், நம்மளா சொல்லல. ஓலையில் என்ன எழுதியிருக்குதோ அதை நம்ம சொல்கிறோம். சொல்கிறத ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபாலோ பண்ணி நல்ல திருப்தி அடைஞ்சு வராங்க. ஃபாலோ பண்ணாத இருக்கிறவங்க அந்த மன அதிர்வுலேயே இருக்கிறாங்க. இருந்தும் வந்து திரும்ப வந்து அதை செய்யறதுக்கான வழிகாட்டலை திரும்ப கேட்குறாங்க. திரும்ப கேட்டு அதை செஞ்சு அதுக்கான நிவர்த்தியை செஞ்சுக்கிறாங்க. அது மாதிரி மக்கள் இருக்கிறாங்க. இப்போ அவங்களோட திருப்தி தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானதுனால வந்து நம்ம அவங்களுக்கான சில வழிகாட்டல் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நிறைய வழிகாட்டலாம் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். இப்போ நம்ம ஸ்ரீ மகாசிவ அகத்திய நாடி ஜோதிடம் மற்றும் ஆராய்ச்சி மையம் மூலயமா வைத்தீஸ்வரன் கோயிலில் நிறைய சேவைகள்லாம் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இந்த உலக அளவில் நடக்கிற விஷயங்கள் அதெல்லாம் பேசணும். இப்போது திரும்பவும் நம்ம எங்கே சுற்றினாலும் நம்மளுடைய பர்சனல் லைஃபு, நம்மளுடைய நிம்மதி தான் நமக்கு முக்கியம். நமக்கு தீராத ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு யார்கிட்ட கேட்டாலும் இது வந்து உங்கள் கர்மாங்க, இது ஒன்றும் பண்ண முடியாது, கர்ம வினை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாடி ஜோதிடத்தில் நம்ம நாடி வந்து அந்த வினைகள் நமக்கு தீருமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுமா? அப்படின்னா அதுக்கு வழிகாட்டுதல்கள் அதில் இருக்குமா? கண்டிப்பாக அதுக்கு தீர்வு இருக்குங்க ஐயா. அது வந்து நம்ம முன்ஜென்மத்தில் நம்ம அதை பார்த்து கர்ம வினைகள் என்ன இருக்குது, அந்த கர்ம வினைகள் என்ன துன்பங்கள், அந்த துன்பங்களை நிவர்த்தி செய்யறதுக்கான வழிமுறைகள், அதை எல்லாத்தையும் நம்ம சொல்கிறோம். அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நீண்ட நாள் திருமண தடை, அந்த திருமண தடையை வந்து நிவர்த்தி செய்யறதுக்கு சில முறைகள் அதை நம்ம சொல்கிறோம். அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அது தடைகள்னால் நீங்கள் திருமணமாகி குழந்தையோட வராங்க, வந்திருக்காங்க, நம்ம ஆஃபீஸுக்கு வந்திருக்கிறாங்க. ஓகே. இப்போது ஒரு 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 செட் ஆஃப் ரேகைங்கிறது வந்து இந்த கை விரல் ரேகை மட்டும் ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஒருத்தருக்கு தான் இது இருக்கும், இதே மாதிரி வந்து இன்னொருத்தருக்கு இருக்காது இல்லைங்களா? ஸோ இப்போ அந்த ஒரு ஏடை வந்து நீங்கள் படித்தாச்சு, முடித்தாச்சு. இப்போ திரும்ப அது எப்பயாவது திரும்ப பயன்படுமா? இதே மாதிரியான ரேகையோடு வேறு யாராவது வருவாங்களா? அந்த மாதிரி வந்து ஏற்கனவே இந்த ஏடை நம்ம படிச்சிருக்கோமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்கு அந்த நினைவுகள் எல்லாம் அந்த மாதிரி வந்து அப்படி ஏதாவது அனுபவம் இருக்கா? இல்லை, எல்லாருமே புது புது ரேகை தாங்க. அது கிட்டத்தட்ட 108 வகையான ரேகைகள் இருக்குது. 108 தான் இருக்குது. ஆமாம், அந்த ரேகைகளை நிறையா புள்ளிகள் இருக்குங்க ஐயா. புள்ளியை வச்சு நம்ம சொல்கிறோம். ஒரு புள்ளி, 2, 3 அது மாதிரி புள்ளிகள் இருக்குது. சரிங்க. புள்ளிகளை வச்சு நம்ம சொல்கிறோம். இப்போ உதாரணமாக சங்கு வடிவ ரேகை, அந்த ரேகையோட பேர்.
அந்த ரேகையை வச்சு நம்ம பார்க்குறோம். அது மாதிரி விதங்கள் இருக்குதுங்க ஐயா. இப்போ அதனால் நம்ம வந்து ஒரே ரேகையை வச்சு நம்ம பார்க்குறது இல்லை. அந்த மாதிரி ஆமாம், நம்ம வந்து அந்த ரேகையோட அந்த பேர் அதில் எத்தனை அந்த வடிவங்களை வச்சு தான் நம்ம பார்க்குறோம். அதை பார்த்து தான் அதுக்கான கட்டுகளை, ஓலை கட்டுகளை நம்ம எடுக்கிறோம். ஓகே ஓகே. இப்போ இந்த ரேகை எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த இப்போ கை விரல் ரேகையை வச்சுக்கிட்டு இந்த ரேகை ஜோதிடம் சொல்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வந்து நாடி ஜோதிடம் வந்து அந்த அடிப்படையில் ஒர்க் ஆகுமா இல்லை கம்ப்ளீட்லி வேறையா? கம்ப்ளீட்லி இதுதாங்க மாற்றம் தான். இது நம்ம கட்டை விரல் ரேகை தானே வந்து சாட்சியாக எடுத்துக்கிறோம். ஆமாம், நம்ம வந்து வேற எதுவும் வந்து சாட்சியாக நம்ம எடுத்துக்கல. ஆமாம், கட்டை விரல் ரேகையை தான் நம்ம சாட்சியாக எடுத்து அதுக்கான ஓலைகளை தேடி அதுக்கான பலன்களை தான் நம்ம சொல்கிறோம். கட்டை விரல் ரேகையை தான் வந்து நம்ம சாட்சியாக எடுத்து சொல்கிறோம். அந்த மாதிரி எடுத்துக்கிறோம் நம்ம. ஓகே ஓகே ஓகே. இப்போது நம்மளுடைய முன்ஜென்மெல்லாம் பற்றி பேசணும்ல. இப்போ படிக்கும்போது வந்து நான் வந்து ராஜராஜ சோழன் காலத்தில் வந்து முன்ஜென்மத்தில் இருந்தேன், அதுக்கு முந்தின ஜென்மத்தில் இந்த மாதிரி இருந்தேன், அந்த மாதிரி வந்து சுவாரஸ்யமாக ஒரு சிலருக்கு வந்திருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பாக வந்திருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து இந்த மன்னர் கூட இருந்தீங்க, இல்லை இந்த மன்னராகவே இருந்தீங்க, அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கும். அப்படி வந்த அனுபவங்கள் ஏதாவது யாருக்கு வந்தது, என்ன மாதிரி, அது ஏதாவது ஷேர் பண்ண முடியுங்களா? அது மாதிரிங்க ஐயா, இப்போ அரச காலத்தில் அரச குடும்பத்துக்கு சேவை செஞ்ச ஒரு மாணவனாக இருந்திருக்கிறாங்க. ஓ சரி. அரசவையில் இருந்தவங்க அந்த உயர்ந்த குலத்தில் பிறந்து அந்த உயர்ந்த குலத்தில் அந்த அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து சேவை செஞ்ச ஒரு சேவகனாக இருந்திருக்கிறாங்க. சேவகனாக இருந்து இப்போ நல்ல பிறவியில் இருக்கிறாங்க. இப்போ உள்ள பிறவி. போன பிறவியில் வந்து அவங்க அரசவைக்கு வந்து ஒரு சேவைகள், அரசருக்கு அந்த குடும்பத்துக்கு அவங்களுக்கான அந்த ஆலய அதெல்லாம் பார்த்து எல்லாத்துக்கும் வந்து பார்த்துக்கிட்டான சேவைகள் இருக்குங்க. அது வந்து முன் ஜென்மத்தில் உள்ள நம்ம அந்த இதை சொல்கிறோங்க. இப்போ ஒரு பிரச்சனை வந்து எனக்கு இருக்குது, அது போன ஜென்மத்திலிருந்தே எனக்கு இந்த பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டு இருக்கு, அதில் முடியல, திரும்ப அதே தான் இப்போவும் நீங்கள் அனுபவிக்கிறீங்க, அந்த மாதிரி எல்லாம் வருமா? அந்த மாதிரி இருக்குங்கய்யா. ஆனால் அதுக்கான தீர்வுகளை நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு. இப்போது எதுவாக இருந்தாலும் வந்து எல்லா நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் ஆக்கிறதுக்கு மகரிஷி என்னென்னலாம் தீர்வு சொல்கிறாங்களோ அந்த தீர்வு எல்லாத்தையும் நம்ம சொல்கிறோம் அவங்களுக்கு. அந்த தீர்வெல்லாம் அவங்க வந்து அவங்க பயன்படுத்தி அதற்கான முயற்சிகள் ஈடுபட்டு அப்போ அந்த துன்பத்தை எல்லாத்தையும் போக்குறதுக்கான வழிகளை நம்ம சொல்கிறோம். அந்த வழிகளை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க நிவர்த்தி பண்ணி நல்ல ஒரு இதில் இருக்கலாம். ஓகே ஓகே. இல்லை இது எதுக்கு கேட்குறேன் அப்படின்னா, இப்போது எனக்கு வந்து போன ஜென்மத்தில் யார் அண்ணனாக இருந்தா, யார் தம்பியாக இருந்தா, நான் யாராக பிறந்தேன் எதுவும் தெரியாது. ஆனால் இந்த ஜென்மத்தில் அவங்களே தான் இதுவாக பிறந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வருமா? அது நம்ம ஓலையில் என்ன இருக்கோ அதை சொல்லிவிடுவாங்க ஐயா. வரும் ஓலையில் நீங்கள் இந்த முன் ஜென்மத்தில் அங்கே பிறந்தீங்க, இப்படி வாழ்ந்தீங்க, இந்த குடும்பத்தில் இருந்தீங்க, இந்த மாதிரி சில வினைகளை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க, அது உங்களுக்கு கர்ம வினையாக மாறி இருக்கு, அதை மாற்றுறதுக்கான முறைகள் சொல்லியிருக்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க என்னவோ அதை செஞ்சுட்டு இருக்கலாங்க. இப்போ நாடி ஜோதிடத்தை நம்பி வந்து அதில் வந்து ஏமாந்து போக மாட்டாங்க அப்படிங்கிற உறுதியை உங்களால் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக 100% கொடுப்பாங்க ஐயா. நாங்கள் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், எங்களுக்கு வந்து சேவை தான் முக்கியம். நாங்கள் வந்து இது சேவையாக தான் செஞ்சிட்ருக்கோம். ஒரு பாரம்பரிய இது தொழிலை வந்து நம்ம சேவையாக செஞ்சிட்ருக்குறோம். அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நான் பல இதில் நான் சொல்லியிருக்கேங்க. புரியுது. அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத நம்ம வந்து அவங்களோட நாங்கள் வந்து நேரம் ஒதுக்கி பார்ப்போம். இப்போது இவ்வளோ நேரம் தான், அது கிடையாது. அவங்க திருப்தி ஆகிற வரைக்கும் அவங்க எத்தனை கேள்விகள், எவ்வளோ விளக்கங்கள், எவ்வளோ கேட்டால் கூட அந்த விளக்கங்கள் அத்தனையும் வந்து அவங்களுக்கு கொடுத்தாதான் எங்களுக்கு ஆத்ம திருப்தி. அந்த விளக்கங்களை அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு புரிய வச்சு அவங்கள வந்து திருப்தியாக எங்கள் ஆஃபீஸ்லேருந்து வெளில போனவங்க. அப்போ தான் அவங்க வந்து எங்களுக்கு திருப்தி. அது ஓகே ஓகே. நீங்கள் இந்த பலன்கள்லாம் நோட்டில் எழுதி கொடுத்துருவீங்களா, இல்லை ஆடியோ மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்துருவீங்களா? எப்படி கொடுக்கும்? ஆடியோவும் கொடுக்குறோங்க ஐயா. ஆடியோவும் கொடுப்போம், பலன்களை நோட்லேயும் எழுதி கொடுத்துருவோம் அவங்களுக்கு. ஓகே. அவங்க வந்து பார்த்துக்கலாம். ஆடியோ தேவை அப்படின்னா நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு ஆடியோவும் கொடுத்துட்றோம் நம்ம. ஓகே. அது எப்போனாலும் கேட்டுக்கலாம். அவங்க கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிமுறைகள்லாம் சொல்கிறதெல்லாம் பார்த்து அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அது மாதிரி முறைகளும் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே ஓகே. நேர்களே, இந்த நாடி ஜோதிடம்
ஜோதிடம் அப்படிங்கிறது ரொம்பவே நுட்பமான ஒரு விஷயம். சரியான நபர்கிட்ட நாம் போகிற போது தான் அது வந்து வேலை பார்க்கும். அதை விட்டுட்டு நம்ம வந்து ஏன்னா இன்றைக்கி ஊர் பூரா உலகம் பூரா வந்து நாடி ஜோதிடம் பார்க்குறவங்க இருக்கிறாங்க. நமக்கு அந்த சுவாமியினுடைய அருள் இருந்து நம்ம சரியான நபர்களை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அப்படி தான் நமக்கு வந்து நம்ம கோபிநாத் சுவாமி கிடச்சிருக்காங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க, தேவைப்படுகிறவர்கள் கான்டாக்டில் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கீழே நம்பர் இருக்குது, அதில் ஐயாவை தொடர்பு கொண்டு எப்படி வழிமுறைகள் அப்படின்னு கேட்டுட்டு பாருங்கள். எல்லாரும் அவங்கவுங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை வாழணும். அதுதான் எல்லாருக்குமே லட்சியம். அதற்கு இறைவன் நமக்கு அருள் செய்யணும். ஐயா வந்திருந்து ரொம்ப அழகாக சொன்னீங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் நிச்சயம் சந்திப்போம். நன்றிங்க. நன்றி. மக்கள் அனைவருக்கும் நன்றி. சக்தி வீடனுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. வணக்கம். நன்றிங்க. வணக்கம்.